உங்களுக்கு இது தெரியும், இயேசு சொன்னது போல நான் போவது நல்லது. நான் போகாவிட்டால் தேற்றரவாளன் உங்களிடம் வரமாட்டார். ஆனால் நான் போனால் அவர் வருவார். நான் பிதாவிடம் வேண்டிக் கொள்வேன், அவர் உங்களுக்கு வேறொரு தேற்றரவாளனை வேறொருவர். அது சரிதான். ஆமா, அவர் தேற்றரவாளர்களை அனுப்புவார். ஆமா, வேறொரு தேற்றரவாளர் அவர் என்றென்றும் உங்களுடனே இருப்பார். இன்னும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியவை நிறைய இருக்கின்றன. அவர் உங்களுக்கு சொல்ல வேண்டியவை நிறைய இருக்கின்றன, ஆனால் உங்களால் அவற்றை தாங்க முடியாது. ஆயினும் சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். ஏனெனில் அவர் சுயமாய் பேச மாட்டார். அவர் எவற்றை கேட்பாரோ அவற்றையே பேசி உங்களை நடத்துவார். சரி, இந்த வசனத்தில் சத்திய ஆவிக்கு அவர் என்ற ஆண்பால் பிரதிபெயர் பயன்படுத்தப்பட்டுள்ளது. மக்கள் இது என்று சொல்கிறார்கள், ஆவி, அவர்கள் பரிசுத்த ஆவி என்கிறார்கள், அல்லது பாரக்லீட் என்றும் அழைக்கப்படுகிறது. சரி சரி, உங்களுக்காக அதை தேடி பார்க்கிறேன். இந்த வசனத்தோட வா, சுவிசேஷத்துல. எனக்கு அந்த வசனம் தெரியும், இப்ப அதை சொல்றேன். எந்த புஸ்தகம்? சுவிசேஷம். எந்த சுவிசேஷம்? யோவான். எந்த அதிகாரம்? மறந்துட்டேன், ஆனா என்னால அதை கண்டுபிடிக்க. அவர் இந்த உலகத்தை சேர்ந்தவரா இருந்தா உலகம் அவரை நேசிக்கும். யோவான் புஸ்தகம். இயேசு பணிவா இருக்க சொன்னார். பரவாயில்லை. ஆமா, இதை நான் முன்னாடியே கேள்விப்பட்டிருக்கேன். அந்த தேற்றரவாளன் முகமதுன்னு மக்கள் என்கிட்ட சொல்றதை கேட்டிருக்கேன். இல்ல 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 இல்ல, ஆனா அவர் பரிசுத்தாவன் சொல்றாரு. கிறிஸ்தவர்கள் அது பரிசுத்தாவன் நம்புறாங்க. சரி, நாம் பரிசுத்தாவியே எடுத்துப்போம். ஓகே, நான் உங்களுக்கு காட்டுறேன். சரி, ஆனா அது பரிசுத்தாவன் தான் நான் நம்புறேன். சரி, நான் உங்களுக்கு காட்டுறேன். சரி. அப்புறம் தேற்றரவாளங்கிற வார்த்தைக்கு பாரக்லீட்னு அர்த்தம். அதாவது உதவி செய்ய கூடவே வர்றவர்னு. ஓகே, அது ஒரு நபரை குறிக்காது, உதவி செய்ய வர்ற ஒருத்தரை குறிக்கும். சரி சரி, நாம் பார்ப்போம். பரிசுத்தாவி, நான் உங்களுக்கு பரிசு சார காட்டினாலும் பரிசுத்தாவி இன்னும் நீங்க நம்பல. எதுக்காக? இல்ல, நான் உங்களை நம்புறேன். இல்ல, இன்னும் இத படிங்க. சரி, அதுல என்ன இருக்கு? சொல்லுங்க. பரிசுத்த சாரம் சொல்லுங்க, முதல்ல சொல்லுங்க. ஐயா சொல்லுங்க, அந்த வார்த்தையை சொல்லுங்க. பரிசுத்த சாரம். நம்பிக்கை கொண்டவர்களை வலுப்படுத்தவும் முஸ்லிம்களுக்கு வழிகாட்டியாகவும் நற்செய்தியாகவும் இருக்க உமது இறைவனிடமிருந்து உண்மையான வெளிப்பாட்டை கொண்டு வந்திருக்கார். அப்போ பரிசுத்த சாரம் அவர் பரிசுத்தாவின்னு சொன்னாரு. எந்த சுவிசேஷ எழுத்தாளர்களும் இதை சொல்ல முடியுங்கிறது தான் பதில். பரிசுத்தாவன் நாங்க நம்புறோம். அப்போ பரிசுத்தாவி தான் இதை கொண்டு வந்ததா அவர் சொன்னாரா? இது இல்ல. ஆமா, ஆனா தேற்றுபவர்னா அவங்க சொல்ற வார்த்தை. தேற்றுபவர்னா ஆங்கிலத்துல அசல் கிரேக்கம் பாரக்லீட். இல்ல, பாரக்லீட்னா உதவி செய்ய கூட வர்றவர், அவ்வளவுதான் அதுக்கு அர்த்தம். அப்போ அவர் உதவி செய்ய கூட வர்றாமா தானே? ஆமா, உங்களுக்கு உதவி செய்ய கூடவே வர்றவர். உங்களுக்கு உதவி செய்ய கூடவே வருவார். அவர் எப்போதும் உங்களுடன். சரி, அதுதான் பரிசுத்த. ஆனா அது உங்ககிட்ட இல்ல. நீங்க இல்ல உங்ககிட்ட இல்ல. அந்த சாரம் எங்கிட்ட இருக்கு. அவர் ஏற்கனவே இல்ல. இதோட சாரம் இது இல்ல. இதோட சாரம் தான் உங்ககிட்ட இருக்கு. சரி, அது எங்கிருந்து வந்தா எனக்கு என்ன? எங்கிட்ட இல்ல. அது எல்லா புத்தகத்துக்கும் ஒரு சாரம் இருக்கு. ஆனா உங்க வார்த்தைகளுக்கு சாரம் இல்ல. கடவுள் கிட்ட இருக்கு. அவரால் அதை அனுப்ப. கடவுள் அதை இங்க அனுப்பினார். இப்போ நீங்க அதை இங்க படிக்கிறீங்க, அதை ஏத்துக்கிறீங்க. அப்போ நீங்க அங்கே போறீங்க. இல்ல, அவர் அதை அனுப்ப போறான்னு இங்க சொல்லிருக்கு. அவர் ஏற்கனவே அனுப்பிட்டான்னு நீங்க சொல்லி. அப்போ அதை எடுத்துக்கோங்க. நீங்க அதை எடுத்துக்கவே இல்லை, இப்போ எடுத்துக்கோங்க. என்கிட்ட இருக்கு. எடுத்துக்கோங்க. இது என்கிட்ட 20 வருஷமா இருக்கு. இல்ல உங்ககிட்ட இல்ல. இல்ல, உங்ககிட்ட இல்ல. ஆமா, என்கிட்ட இருக்கு. என்கிட்ட இருக்கு. பாருங்க, நீங்க புரிஞ்சுக்கணும். கடவுள் ஒரே ஒரு புத்தகமா இருக்கணும் அல்லது 4 தடவை. அவர் ஒரு முறை பேசுறாரு. அவர் ஒரு முறைதான் பேசுறாரு. அது என்னைக்குமே சிதையா. அது உண்மைதான். சரி, அது உண்மைனா உண்மை நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா அதை படிக்க முடியலனாலும் நான் அதை ஏத்துக்கிறேன். இதோ எல்லா தீர்க்கதரிசி. சரி, இல்ல நீ ஏத்துக்கணும் நான் விரும்ப சகோதரர். இதுல ஒரு நியாயம். இதுல நியாயம் எல்லா தீர்க்கதரிசி பரிசுத்த சாரம் வரும். இது சொல்லுது. ஆமா, சொல்லுது. பரிசுத்த சாரம் எனக்கு தெரியும். இது எனக்கு ஒன்னும் புது உண்மை இல்ல. இது ஒன்னும் புது வெளிப்பாடு இல்ல. ஆனா இது புதுசு இல்லன்னு எனக்கு தெரியும். நீ சொன்ன அது பழைய வெளிப்பாடு. இல்ல நான் உங்களுக்கு நிரூபிக்கிறேன். அவர் சொன்னாரு, உங்களுக்கு சொல்ல வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு, எனக்கு ஒரு புது விஷயம் சொல்லுங்க. அவர் சொன்னாரு, உங்களுக்கு சொல்ல வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு, ஆனா உங்களால இப்போ அதை தாங்கிக்க முடியாது. அது உண்மையா? உங்களால இன்னைக்கு அதை தாங்கிக்க முடியாது. உங்களால எனக்கு ஒரு ஆவியை காட்ட முடியும். உங்ககிட்ட அந்த 20 சாரம் இருக்கு. எனக்கு ஒரு சாரத்தையே காட்டுங்க. கடவுள் பரிசுத்த சாரம் என்ன கத்து கொடுத்தாரு? பரிசுத்தாவி இல்ல. ஏன்னா அவர் மத்தவங்க கிட்ட பேசிட்டு இருந்தாரு. சரியா சொல்லுங்க. இருங்க, வாங்க. இயேசு புதுசா எதை இயேசுவால உங்களுக்கு கத்து கொடுக்க முடியும்? புதுசா எனக்கு அதை ஒண்ணு சொல்லுங்க. கிருபை
இயேசு உங்களுக்கு கிருபையை பற்றி ஒருபோது கற்பிக்கவில்லையா? இல்லை, இயேசு கிருபையை போதிக்கவில்லை. அது என்ன? நீங்கள் இப்போது இயேசுவை சேர்ந்தவரா? இல்லை, சரி. இல்லை. கிருபை என்பது மிகவும் கிருபையுள்ள, மிகவும் கருணையுள்ள அல்லாஹ்வின் பெயரால். கிருபையுள்ளவரை பற்றி பேசவில்லை, நான் கிருபையை பற்றி பேசுகிறேன். என்ன கிருபை? அவர்தான் கிருபை என்றால் நீங்கள் சம்பாதிக்காத ஒன்றை நீங்கள் பெறுவது என்று பொருள். அப்படியானால் நீங்கள் பெற்றீர்களா? நீங்கள் சம்பாதிக்காத ஒன்றை பெறுவது, இது ஒரு பரிசு. சரி, நீங்கள் சம்பாதிக்கவில்லை, உங்களுக்கு ஏதோ கிடைக்கிறது. இது ஒரு பரிசு. சரி, ஆமா, ஒரு பரிசு. எனக்கு அதுதான் சுவிசேஷம். நீங்கள் முழுமையானவராக இல்லாவிட்டாலும் கடவுள் உங்களை ஏற்றுக்கொள்கிறார் என்பதுதான் சுவிசேஷம். உன்னை தவிர ஆமா, கடவுள் உன்னை ஏத்துக்கிறாருங்கிற விஷயம் உனக்கு தெரியக்கூடாதுன்னு சாத்தான் நினைக்கிறான். கடவுளுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இருக்கக்கூடாதுன்னு சாத்தான் நினைக்கிறான். நீ கடவுளை தெரிஞ்சுக்காமையே சாகணும்னு அவன் விரும்புறான். ஆனா அந்த செய்தி என்னன்னா, அந்த நல்ல செய்தியை பரிசுத்த ஆவியால மட்டும்தான் உனக்கு சொல்லி கொடுக்க முடியும். பரிசுத்த ஆவி உனக்கு சொல்லி கொடுக்கும். ஆமா, கடவுள் என் தந்தை, அவர் தான் என்னை படைச்சாரு, அவர் என்னை தெரிஞ்சுக்க விரும்புறாரு, அவர் என்னை வழி நடத்தவும் பிரச்சனைகள் வந்து என்னை காப்பாற்றவும் ஒரு சிறந்த படைப்பா என்னை உருவாக்கவும் விரும்புறாரு. அவர் என்னை படைச்சாரு, அவர் என்னை எப்படி படைக்கணும்னு நினைச்சாரோ அப்படியே நான் இருக்கணும்னு விரும்புறாரு. இதுதான் நற்செய்தி, இதுதான் அந்த நல்ல செய்தி. கடவுள் உன்னை படைச்சாரு, அவர் இன்னும் உன் வாழ்க்கையில இருக்காரு, உன்னை வழி நடத்த அவரோட ஆவியை அனுப்பியிருக்காருங்கிறது தான் அந்த நல்ல செய்தி. நீங்க ஒண்ணும் புதுசா எதையும் சொல்லல. இல்ல, ஆனா அந்த செய்தி ஏற்கனவே இருக்கிறது ஏதான் நீங்க திரும்ப திரும்ப சொல்றீங்க. ஆனா அந்த செய்தி பைபிள்ல இல்ல. நீங்க எங்களுக்கு சொல்ல வேண்டியது, இயேசு இவ்வளவு வார்த்தைகளை சொல்லலையே. சரி, இயேசு சொன்ன அதே செய்தியை தான் இங்கேயும் நான் பாக்குறேன். அவர் சொன்னார், நான் ஒரு தேர்தல் அளிப்பவரை அனுப்புவேன். ஆமா, அப்புறம் அவர் சொன்னார், அவர் வர அந்த தேர்தல் அளிப்பவர் பரிசுத்த ஆவி. கண்டிப்பா இல்ல, அவர் சொன்னார், ஆனா அவர் முன்னாடியே முன்னறிவிச்சார். உங்களுக்கு தெரியும், இதை பத்தி முன்னாடியே சொல்லப்பட்டிருக்கு. அம்மத்துங்கிற பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கு. அம்ராமா இல்ல, அவரை பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்லை. இல்ல, இயேசு அம்மத்துங்கிற பெயர் குறிப்பிட்டு சொன்னார். அஹமதா, அஹமத். நீங்க தேர்தல் அளிப்பவர் சொல்றீங்க, குரான்லயும் இது குறிப்பிடப்பட்டிருக்கு. அவர் சொல்றார், எனக்கு அப்புறம் ஒரு தூதர் வருவார். சரி, குரான்லயும் சரி பைபிள்லயும் சரி அவர் தேர்தல் அளிப்பவர் தான் சொல்றார் போல. சரி. அப்புறம் சாலமோனின் பாடல்கள்ல அவர் முகமதியும் சொன்னார். யூதர்கள் அந்த முகமதுங்கிறது ஒரு பன்மை, இம்ங்கிறது பன்மை. முகமதிம்னா அவங்க இன்னைக்கு கூட அதை சொல்லிட்டு தான் இருக்காங்க. அப்புறம் அவங்க நிறைய மொழிபெயர்த்திருக்காங்க. அநேகமா முகமது பத்தி கூட பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு ரொம்ப நெருக்கமா. ஆமா, அதனால முகமது பத்தி பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு ஹீப்ரு மொழியில. அதனால நான் உங்களுக்கு என்ன காட்ட முயற்சி பண்ணிட்டு இருந்தேன்னா, இங்க சொல்லிருக்கு, பரிசுத்த சாரம் தான் இந்த வெளிப்பாட்டை கொண்டு வந்தாருன்னு சொல்லுங்க. அது இன்னும் அங்கேதான் இருக்கு. ஆமா, அப்படிதான் இருக்கணும். சாரம் வெளிப்படுத்தினா ஒழிய உங்களால அதை தெரிஞ்சுக்க முடியாது. அதனால இயேசு செய்யாத விஷயங்கள் நிறைய இருக்கு. வேற யாராவது நமக்கு சொல்லட்டுன்னு விட்டாரு. அப்புறம் நீங்க இந்த புத்தகத்தை படிச்சா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்பீங்க. மோசையோட புத்தகம் அதே புத்தகம் தான் உங்களுக்கு தெரியாது. இயேசு கிட்ட 4 புத்தகம் இருக்கு, இது உங்களுக்கு தெரியாது. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. என்னால எவ்வளவு விஷயங்கள் சொல்ல முடியும். இயேசுவை பத்தி, மோசையை பத்தி உங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை என்னால சொல்ல முடியும்.